வணக்கம். குறைந்த இரத்த அழுத்தம், லோ பிபி, இதை நம்ம பாடாப்படுத்தும். நம்மை நாமே அறியாத சூழ்நிலை கூட சில சமயத்தில் வரும். பெண்களுக்கு இது அதிகப்படியாக இருக்கும். இந்த குறைந்த இரத்த அழுத்தம் நம்மிடையே விட்டு விலகுவதற்கு, சமநிலை அடைவதற்கு ஒரு வர்ம பிராண யோகா இருக்குது. அது என்னென்னா, முழங்கை முட்டு பதைப்பு வர்மம், முழங்கை முட்டு பதைப்பு வர்ம பிராண யோகா. நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ கை மடக்கிறோம் பாருங்களா, கை மடக்கணுன்னே இங்கே ஒரு லேசாக அந்த மடிப்பு கோடு வருது. இந்த மடிப்பு கோடு வந்து கடைசி முடியும் இடம், அவ்வளோதான். இந்த மடிப்புடைய ரேகை கடைசி முடிகிற இடம். இங்கே வந்து ஒரு விரல் வச்சுக்கிட்டு வலச்சுழல் ஒரு 18 எண்ணிக்கை, இடச்சுழல் ஒரு 18 எண்ணிக்கை, வலது பக்கமாக சுழற்சி ஒரு 18 எண்ணிக்கை. இதுதான் இந்த வர்ம பிராண யோகா. இந்த முழங்கை முட்டு பதைப்பு வர்ம பிராண யோகா. ஒரு அரை நிமிடம் இடைவேளை, மீண்டும் ஒரு சுற்று, ஒரு அரை நிமிடம் இடைவேளை, மீண்டும் ஒரு சுற்று. அது நம்முடைய அந்த லோ பிபி சமநிலைக்கு வந்துடும். உடனே எந்திரிச்சு உட்காந்துடலாம். நாமே செய்யலாம், மற்றவங்களும் செய்யலாம். லோ பிபி இருக்கும்போது உடனே செய்யலாம், மற்றவங்க வந்து நம்ம செய்யலாம். இதோட இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று தேவை. என்னென்னா, இது இன்றைக்கி சரி பண்ணிக்கிட்டோம். இது மீண்டும் வராமல் இருக்கணும்னா, நெல்லிக்காய், நெல்லிப்பொடி ஒரு 300 கிராம், சுக்குப்பொடி 100 கிராம் எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து காலை மாலை 2 வேளையும் 1 ஸ்பூன் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு 1 டம்ளராக குறைச்சி காலை மாலை குடிக்கணும். காலைல 1 டம்ளர் கொதிக்க வச்சு குடிக்கணும், மாலை 1 டம்ளர் கொதிக்க வச்சு குடிக்கணும். இந்த லோ பிபியிலிருந்து விரைவில் விடுபடலாம். இது நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.